அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ஹாசிஸ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று எங்கள் வீட்டில் வந்து நான் வெல்கம் பார்ட்டி வச்சுருந்தேன். அதாவது எங்கள் வீட்டில் வந்து புதுசாக 2 குழந்தைங்க பிறந்தாங்க. அவங்களுடைய இன்வைட் பார்ட்டி தான் இது. அவங்கள வந்து நான் வீட்டுக்கு வந்து கூப்பிட்ருந்தேன். அவங்க தான் இந்த குட்டீஸு. என்னோட 2 சித்தி வீட்லேயும் எல்லாரையும் கூப்பிட்ருந்தேன். அவங்க வீட்டில் தான் இந்த 2 குட்டீஸும் பிறந்தாங்க. அதனால் எல்லாரையுமே நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். அவங்களுக்காக நான் சாப்பாடும் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இந்த மந்த்து வந்து என்னோடய பையனுக்கு வந்து பர்த்டே. அன்னைக்கு வந்து சாப்பாடு எப்படியும் நான் வந்து அரேஞ்ச் பண்ணுவேன். அதுக்கு பதிலாக நான் வந்து முன்கூட்டியே வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள இன்வைட் பண்ணுறப்ப இந்த மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு 2 ஃபேமிலியுமே கூப்பிட்டு நான் வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து சமைச்சிட்ருக்கிறது வந்து எங்கள் வீட்டுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு என்னோட அண்ணன் தான். அவங்க வந்து ரொம்ப நல்ல கேரக்டரு, நல்லா சமைப்பாங்க, நல்லா வேலை பார்ப்பாங்க, எல்லாமே நல்லா எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து பிப்ரவரி மாதம் ஒரு துக்கம் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் வந்து நம்ம வீட்டில் எப்போம்மா ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டான். அதுக்காக தான் நான் வந்து இதை கொஞ்சம் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நான் வந்து அரேஞ்ச் பண்ணேன். எங்கள் அண்ணன் தான் வந்து இப்போ சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து பிப்ரவரி மாதம் என்ன துக்கம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து நான் வந்து அதை பற்றி விவரமாக நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப நம்ம லைஃபுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நான் வந்து அதை ஷேர் பண்ணியே ஆகணும். இன்ஷா அல்லாஹ் நான் வந்து அதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இந்த குட்டீஸோட இது அவங்களுடைய பர்த் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் சொல்கிறேன். மார்ச் மாதம் வந்து ஒரு பாப்பா வந்து பிறந்தா. அவள் பிறந்தப்ப தான் எனக்கு வந்து என்னோடய லைஃபே ஒரு சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா வந்து பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் நான் ரொம்பவே வந்து உடஞ்சி போய் ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். எனக்கு தூக்கமே இருக்காது. நான் அவ்வளோ கஷ்டப்படுவேன். ஆனால் அந்த குட்டி பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அவளோட முகத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு புது லைஃப் கிடைச்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தேன். அப்புறம் அந்த குட்டி பாப்பாவை வந்து நான் போய் பார்த்துக்கிட்டு டெய்லியும் அது மாதிரி என்னோடய லைஃப் மாறி போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய தங்கச்சிக்கு குழந்த பிறந்தது. அவளை பார்த்ததுக்கப்புறம் இன்னுமுமே வந்து எனக்கு லைஃப் வந்து ஒரு சேஞ்ச் கொடுத்தது. நான் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துக்கத்திலருந்து மீண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த 2 குட்டி பாப்பாவையுமே பார்க்கும்போது எனக்கு வந்து என் மைண்டே வந்து அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும். எல்லாத்தையும் நான் மறந்துட்டு என்னோடய கஷ்டத்தை அந்த துக்கத்தெல்லாம் மறந்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக மாறிடுவேன். அதனால தான் அந்த 2 பாப்பாவையும் வீட்டுக்கு கூப்பிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பார்ட்டி மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து நல்லாவே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து கறி தால்ச்சா போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இது ஒரு பக்கம், அப்புறம் அங்கே குட்டீஸ் ஒரு பக்கம் விளையாண்டுக்கிட்டு அவங்க வந்து 2 குட்டி பாப்பாவும் ஒன்றா சேரவும் அவங்களும் நல்லா விளையாண்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்தாங்க. என்னோடய ஃபேமிலியில் என் சித்தி வீட்டில் 2 பேருமே 2 வீட்லேயுமே வந்திருந்தாங்க. தம்பி, சித்தி, தங்கச்சிங்க எல்லாமே வந்திருந்தாங்க. என்னோட ஒரு தங்கச்சிக்கு 2 பசங்க இருக்காங்க, ட்வின்ஸு. அவங்களுமே ரொம்ப ஜாலியாக என் பையனோட விளாண்டுக்கிட்டு நல்லா அன்றைக்கி டேவே வந்து ரொம்ப நல்லா போச்சு. அன்றைக்கி நான் வந்து ஒரு ஃபேமிலியை மட்டும் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து 2 தங்கச்சி, ஒரு தம்பி. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் வந்து 3 பசங்க, 2 அண்ணா, நான் 1. ஒரு அண்ணன் வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க. அவங்களையும் அப்புறம் என்னோடய மூமா, அப்புறம் என்னோடய மாமா ஒய்ஃபு, பசங்க, இவங்கள தான் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன்.
இப்போ கூட 11ஆம் தேதி என் மாமா பையன் சின்னவனுக்கு தான் வந்து பர்த்டே. அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். அவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட குட்டி மச்சான். அவனை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா மற்ற பசங்களை விட அவன் தான் என்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருப்பான். மச்சின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக இருப்பான். அதனால அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்புறம் வந்து என் மாமா ஒய்ஃப் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து எனக்கு என்னோடய வெல்விஷர்ன்னு கூட சொல்லலாம். எனக்கு நிறைய விஷயம் அவங்க வந்து நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி எனக்கு புரிய வச்சுருக்காங்க. அதனால அவங்களோட இருந்திருந்தா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனாலுமே வந்து அன்றைக்கி டே எங்களுக்கு ரொம்ப நல்லாவே போச்சு. எங்கள் அண்ணன் வந்து பிரியாணி வந்து நல்லபடியாக வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இதுதான் நீங்கள் இப்போது பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். என் அண்ணனோட ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக வந்து அவங்க இருந்தாங்க. எப்போவுமே சரி எங்கள் வீட்டில் எது நடந்தாலும் நல்லது கெட்டது எதுனாலும் அவங்க இல்லாமல் அது இருக்காது, நடக்காது. அவங்க தான் எப்போவுமே எங்களுக்கு எல்லாத்துக்குமே வருவாங்க. எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் ஒருத்தர் என்னோடய ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க, இவர் தான் உன்னோட மூத்த அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அவர் வந்து எங்கள் வீட்டில் ஒரு நல்லபடியாக வந்து பழகிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து இப்போயுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அதனால தான் நான் அவங்கள கூப்பிட்டே வந்து சமைக்க சொன்னேன். நல்லாவும் அவங்க சமைச்சாங்க. நல்லாவும் இருந்தது. நாங்கள் நல்லபடியாக சாப்பிட்டோம். அப்புறம் வந்து நான் சைட் டிஷ் என்ன செஞ்சோன்னு சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் வந்து மாங்காய் பச்சடி, அதுக்கப்புறம் கோழி வறுவல், அதுக்கப்புறம் வந்து முறுக்கு வத்தல், வெங்காய பச்சடி இது எல்லாமே செஞ்சோம். எங்கள் வீட்டு கொல்லையில் வந்து மரத்தில் இருந்த மாங்காய் தான் நாங்கள் வந்து பறித்து பச்சடி செஞ்சோம். அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே வச்சு நாங்கள் எல்லாமே வந்து ஃபேமிலியாக எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சும்மா எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு, பழைய விஷயங்கள் சின்ன பிள்ளையில நடந்தது அப்படி இப்படின்ட்டு பேசிக்கிட்டு, அப்புறம் சும்மா விளாண்டுக்கிட்டு இது மாதிரி டயத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ரொம்ப லேட் நைட்டாக ஆயிடுச்சுன்னா பிள்ளைங்கள அழைச்சிட்டு போகிறது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7, 8 மணி இருக்கும். பிள்ளைங்கள அழைச்சிக்கிட்டு எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. அவ்வளோதாங்க. வெல்கம் பார்ட்டி வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. குழந்தைங்களும் நல்லபடியாக வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் மறுபடி வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி டெய்லி ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பசங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுற விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த 2 குழந்தைங்களுக்காக நீங்கள் எல்லாருமே வந்து துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அமுதக்கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே. பொருந்திப்போ நீ தோளோடு, மடியில் ஊஞ்சல்லாடு, என் பார்வை உன்னோடு, ஓம் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதாரோ அடியாலோலோ, நான் தாங்க மாறோடு வா மிருது தேரேவா. சந்திக்கா மலர் உனக்குத்தான், கண்டிக்கா மொழி உனக்குத்தான், சிந்திக்கா நொடி உனக்குத்தான், சிரிக்கும் நதி உனக்குத்தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அதில் ஒத்துக்கோங்க.